இப்ப சமீபத்துல கூட இந்த திட்டத்துடைய குறை தீர்ப்பாளர் ஒருத்தர் போட்டாங்க. 37 மாவட்டத்துக்கு 38 அதிகாரிகள். சரி, இதுல ஊரகத்து வளர்ச்சி துறையுடைய பிடிஓ தான் இதை செய்வார். இதுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒருத்தருக்காக பணிதள பொறுப்பாளர் நியமிச்சாங்க. கடந்த காலங்கள்ல இவங்க வேலை செய்யும் போதுதான் எந்த வாய்க்கால்களை வேலை செய்தார்களோ அந்த வாய்க்கால்களை தொடர்ந்து வேலை செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வேலை செய்வாங்க. இதுல என்னன்னா, நீங்க ஊதியம் கொடுக்கிற பொழுது அரசாங்கத்திற்கான சொத்துக்களை உருவாக்குகிறோம். ஏரி வெட்டணும், குளங்களை வெட்டணும், கட்டணம் கட்டணும், வாய்க்கால தூர்வாரணுங்கிற பொழுது தூர்வாருவதாக படங்கள் புகைப்படங்கள் அனுப்பப்படுகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த திட்டம் முழுமையாக ஆன்லைன்ல பதிவாகிறது. நீங்க ஆள் வேலைக்கு வருகிற பொழுது அந்த ஆட்களை வச்சு நீங்க படம் எடுக்கணும், முடிச்ச பிறகு படம் எடுக்கணும். ஓவர்சீர் வேலை முடிந்த பிறகு எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள் அந்த கணக்கை எடுக்கணும். இத தமிழ்நாட்டில இருந்து மூளை முக்கூட்டில இருந்து டெல்லியில இருக்கிறவங்க வரையும் ஆன்லைன்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே இதுல பார்க்கலாம். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? வேலைக்கு வராமல் அந்த பணித்தள பொறுப்பாளர்களை மிரட்டி அட்டையை கொடுத்துட்டு என் பேரை எழுதிக்க நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தவறுகள் நிறைய நடந்தது என்பதுதான் உண்மை. நாங்க ஆரம்பத்தில் நாங்க சொல்றோம், எந்த ஒரு திட்டமும் சிறப்பான திட்டம் அது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் முக்கியம் இல்ல. சிலருக்கு பாதகம் இருக்கு, சிலருக்கு சாதகம் இருக்கும். ஆனா இந்த திட்டம் உழைப்பாளிகளுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு, ஏன் விவசாயிகள் கூட இதுல திட்டத்துல பலனடைகிறாங்க. விவசாயம் அல்லாத காலகட்டத்தில். ஆனால் திட்டத்தினுடைய செயல்பாட்டை முழுமையாக கண்காணிக்க வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் திட்டம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.